வணக்கம். புதுவை சட்டமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி கூடுகிறது என்று சட்டசபை செயலர் அன்பழகன் அறிவித்துள்ளார். புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் 28ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்கி மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாத காரணத்தால் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. பின்னர் ஜூன் மாதம் 3000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி மீண்டும் கூடியது. அதில் முதலமைச்சர் ரங்கசாமி 5540 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெற்ற கூட்டத்தொடர் பின்னர் காலவரையின்றி தள்ளி வைக்கப்பட்டது. இதையடுத்து 6 மாதத்திற்குள் சட்டசபை மீண்டும் கூட்டப்பட வேண்டும். அதன்படி ஜனவரி 31ஆம் தேதிக்குள் கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஆனால் ஜனவரியில் கூட்டினால் ஆண்டின் முதல் கூட்டம் என்று ஆளுநர் உரையுடன் துவங்க வேண்டும் என்பதால் இந்த மாத இறுதியிலேயே கூட்டத்தை கூட்ட அரசு முடிவு செய்தது. அதன்படி சட்டசபையின் குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி காலை 10:05 மணிக்கு கூடுகிறது. இதற்கான அறிவிப்பை ஆளுநர் இக்பால் சிங் ஒப்புதலுடன் சட்டசபை செயலர் அன்பழகன் வெளியிட்டார். ஓரிரு நாட்கள் மட்டுமே நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் வெள்ளை அரிசி குறித்தும் பிரச்சனை எழுப்ப உள்ளதாக கூறப்படுகிறது. புதுவையில் கடல் சீற்றம் காரணமாக சுனாமி பீதி ஏற்பட்டது. மேலும் மீனவர்களின் படகுகள் கவிழ்ந்ததால் அவர்கள் மீன் பிடிக்காமல் கரைக்கு திரும்பினர். புதுவை குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம் போன்ற பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஃபைபர் படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். ஆனால் நடுக்கடலில் சீற்றம் அதிகமாக காணப்பட்டதால் மீன்பிடிக்க முடியாமல் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கரையில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் ராட்சத அலைகள் எழும்பியதால் 2 படகுகள் திடீரென கடலில் கவிழ்ந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதிலிருந்த 6 மீனவர்கள் லேசான காயங்களுடன் நீந்தி கரை சேர்ந்தனர். இந்த சம்பவத்தால் குருசுக்குப்பம் பகுதியில் சுனாமி பீதி ஏற்பட்டது. இத்தகவலை அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். இதனிடையே கரையோர மக்கள் உடைமைகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தி கட்டுமரம், வலைகளை பாதுகாப்பாக இடங்களுக்கு கொண்டு சென்றனர். சுனாமி பீதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடற்கரையோரம் அனுமதிக்கப்படவில்லை. இச்சம்பவம் அருகில் உள்ள மற்ற மீனவ கிராமங்களிலும் பரவியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மக்களிடம் சுனாமி பீதி நிலவியது. அதன் பிறகு அலையின் வேகம் குறைந்ததால் படிப்படியாக சகஜ நிலை திரும்பியது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுடில்லியில் மத்திய நிதி அமைச்சரை சந்தித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அரசின் 4000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி அலுவல் காரணமாக புதுடில்லி புறப்பட்டுச் சென்றார். அங்கே அவர் மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேவை சந்தித்து பேசிய போது புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி சட்டமன்றத்தில் பலமுறை தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததை எடுத்து கூறி மாநில அந்தஸ்து வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் காலியாக உள்ள 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அவற்றை பரிசீலிப்பதாக உள்துறை அமைச்சர் உறுதியளித்தார். இதையடுத்து மத்திய நிதி அமைச்சர் திரு ப. சிதம்பரத்தை சந்தித்து புதுவை அரசின் 4000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்த 270 கோடி ரூபாய் நிதி அளிக்க வேண்டும் என்றும் புதிய பணியிடங்களை உருவாக்க விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். புதுவை காராமணி குப்பத்திற்கு வழிமாறி வந்த மூதாட்டியை ஏஜேகே செய்தியில் ஒளிபரப்பானதை கண்டு மீட்ட உறவினர்கள் ஏஜேகே டிவி நிறுவனத்திற்கும் மூதாட்டிக்கு உதவிய பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுவை காராமணிக்குப்பம் தும்பிளி மாரியம்மன் கோவிலில் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மூதாட்டி ஒருவர் வழிமாறி வந்து மீண்டும் தனது இருப்பிடம் செல்ல வழி தெரியாமல் அங்கேயே கடந்த 4 நாட்களாக தங்கியிருந்தார். அவருக்கு அப்பகுதி மக்கள் உதவி வந்தனர். மேலும் அம்மூதாட்டியை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ளுமாறு ஏஜேகே டிவி செய்தி ஒளிபரப்பியது. அதனை கண்ட மூதாட்டியின் தம்பி மகன் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஏஜேகே அலுவலகம் வந்து மூதாட்டி இருக்கும் இடத்தை அறிந்து அவரை பாதுகாப்பாக மீட்டுச் சென்றார். மேலும் மூதாட்டிக்கு உணவு மற்றும் உதவிகளை அளித்த பொதுமக்களுக்கும் அவரை பற்றிய செய்தியை ஒளிபரப்பிய ஏஜேகே டிவி நிறுவனத்திற்கும் ஊழியர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பேருந்து படிக்கட்டில் பயணிக்கும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்பி சிவதாசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து போக்குவரத்து எஸ்பி சிவதாசன் கூறுகையில் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்த 4 மாணவர்கள் விபத்தில் சிக்கி இறந்தனர். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 12ஆம் தேதி பேருந்து படிக்கட்டில் மாணவர்கள் பயணிப்பதை பார்த்தால் அதை பற்றி காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனம் மற்றும் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஒரு மாணவன் 3 முறை இதேபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனம் தவறு செய்த மாணவனின் பெற்றோரிடம் விளக்கம் கேட்டு பின்னர் அவனை கல்வி நிறுவனத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது.
இந்த உத்தரவு புதுவைக்கும் பொருந்தும் என்பதால் பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் படிக்கட்டில் பயணம் செய்ய அனுமதிக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்றும், எனவே மாணவர்கள் நலன் கருதி உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து புதுவை கல்வி நிறுவனங்கள் இதனை நிறைவேற்ற வேண்டும் என்றார். தொடர்ந்து படிக்கட்டில் பயணம் செய்யும் மாணவர்களின் பெயர் மற்றும் முகவரியை கல்வி நிறுவனங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் போக்குவரத்து காவல்துறை அனுப்பி வைக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து நடத்துனரின் பேச்சை கேட்காத மாணவர்கள் பற்றி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இந்த ஆண்டு +2 பொதுத் தேர்வை மார்ச் 1 முதல் 8ஆம் தேதிக்குள் முடிக்கவும், 10ஆம் வகுப்பு தேர்வை ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள் முடிக்கவும் தேர்வுத்துறை முடிவு செய்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 1 அல்லது 2 ஆகிய தேதிகளில் 12ஆம் வகுப்பு தேர்வு துவங்கிவிடும். ஆனால் கடந்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி துவங்கியதால் 10ஆம் வகுப்பு தேர்வும் காலதாமதமாக துவங்கியது. எனவே இந்த ஆண்டு +2 தேர்வை மார்ச் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதிக்குள் துவங்க கல்வித்துறை தேர்வு பிரிவு அரசிடம் அனுமதி கோரியுள்ளது. அரசின் அனுமதி பெற்ற பின் தேர்வு அட்டவணையை வெளியிடும். 12ஆம் வகுப்பு தேர்வு அட்டவணையை பொறுத்துத்தான் 10ஆம் வகுப்பு தேர்வு துவங்குவது பற்றி முடிவு செய்யப்படும். எனினும் 10ஆம் வகுப்பு தேர்வை ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள் முடிக்கவும் தேர்வுத்துறை முடிவு செய்து ஏற்பாடுகளை செய்து வருவதாக தெரிகிறது. புதுவை கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியும் நாட்டு நலப்பணி திட்டமும் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகளை நடத்தியது. பள்ளி துணை முதல்வர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திட்ட அலுவலர் பூபதி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் திமோத் ஆகியோர் பங்கேற்று போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து மாணவர்களுக்கு பசுமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் மரக்கன்றுகள் வழங்கினர். விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட அலுவலர்கள் செய்திருந்தனர். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறும் நம்பிக்கை இல்லாததால் தான் முதலமைச்சர் ரங்கசாமி இடஒதுக்கீடு முறையில் சிக்கலை ஏற்படுத்தியதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 3ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு என்ற நாடகத்தை துவக்கி 10 நாட்களுக்கு பிறகு தற்காலிகமாக முடித்து வைத்துள்ளதாகவும், இதற்காக நடைமுறையில் இருந்த இடஒதுக்கீடு முறையை உள்நோக்கத்தோடு சிக்கலை ஏற்படுத்தும் வண்ணம் மாற்றி அறிவித்து பின்னர் தன் கட்சிக்காரர் மூலமே நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுள்ளார். மேலும் மக்களுக்கு அதிகாரம் சென்றடையாதவாறு நிறுத்துகிற அவரது செயல்களை பற்றி மக்கள் நன்கு அறிவர். ஆனால் நம்பிக்கைதான் வாழ்க்கை என செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாததால் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுகிறார். இதற்கு காலம் பதில் சொல்லும் என்று கூறினார். புதுவையில் மின்னணு முத்திரை தீர்வை சேவை 4 இடத்தில் துவங்க உள்ளதாக கலெக்டர் தீபக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட கலெக்டர் தீபக்குமார் கூறுகையில், மின்னணு முத்திரை தீர்வை சேவை புதுவை சார் பதிவகத்தில் கடந்த 18/7/2012 அன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்காக இந்திய ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் சேவை மையத்தை துவக்கியுள்ளது. மேலும் பொதுமக்கள் இந்த சேவை வசதியை பயன்படுத்திக் கொள்ள எல்லைவெள்ளைச்சாவடி JK டவர் வளாகத்தில் அமைந்துள்ள இந்தியன் வங்கி மற்றும் மிஷன் வீதியில் உள்ள ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் அலுவலகத்தில் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை திருப்திகரமாக செயல்பட்டு வருவதால் உழவர்கரை, பாகூர், வில்லியனூர் மற்றும் திருக்கனூர் ஆகிய சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் பொதுமக்கள் வசதிக்காக வரும் 17ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. மேலும் ரெட்டியார்பாளையம், வில்லியனூர், திருமாம்பாக்கம், திருக்கனூர் ஆகிய இடங்களில் உள்ள இந்தியன் வங்கிகளில் பொதுமக்கள் எந்த மதிப்பிலும் மின்னணு தீர்வை செலுத்த முடியும் என்று கூறினார். புதுவை ஜெயராணி அரசு உதவி பெறும் பள்ளியில் ஜெப வழிபாடுடன் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை லால் பகதூர் சாலையில் உள்ள ஜெயராணி அரசு உதவி பெறும் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கும்பகோணம் மறைமாவட்ட அருட்தந்தை பிரான்சிஸ் அடிகளார் தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஆல்மா பாத்திமா முன்னிலையில் ஜெப வழிபாடுடன் மிக ஆடம்பரமாக கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு அம்சமாக ஏழைகளுக்கு செய்வதெல்லாம் இறைவனுக்கு செய்வதற்கு சமம், எனவே கிறிஸ்துமஸ் விழாவின் போது ஏழைகளுக்கு துணிகளையும் பொருட்களையும் உணவு வகைகளையும் பகிர்ந்து அளித்து அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாடி மகிழ்வோம் என்பதை உணர்த்தும் வகையில் நாடகம் நடைபெற்றது. தொடர்ந்து மாணவிகளின் நடனமும் நடைபெற்றது. நிறைவில் குடில் அமைக்கப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுவை வில்லியனூர் மாதா கோவிலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ஜெபம் மற்றும் சர்வ மதத்தினரின் பகிர்தல் விழா நடைபெற்றது.
புதுவை வில்லியனூர் மாதா கோவிலில் இமாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி சார்பில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இயேசுவின் திருவுருவம் மாணவிகள் முன்னிலையில் குடிலில் வைக்கப்பட்டு ஜெபத்துடன் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ரிச்சார்ட் தலைமையில் கிறிஸ்தவர்களின் செயல்பாடு மற்றும் ஏழை எளியோருக்கு உதவிட வேண்டும் என்ற நற்செய்தியை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் உணர்த்திடும் வகையில் தங்களால் இயன்றதை இல்லாத பிறருக்கு வழங்கி உதவிடும் பகிர்தல் விழா சர்வ மதத்தின் சார்பில் நடைபெற்றது. விழாவில் இந்து, கிறிஸ்துவர், முஸ்லிம் என பாகுபாடு இல்லாமல் சர்வ மதத்தின் மாணவிகளும் பொதுமக்களும் பங்கேற்று தங்களால் முடிந்த பொருட்களை ஏழை எளியோருக்கு வழங்கி மகிழ்ந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை முத்தியால்பேட்டை கைரளி சங்கம் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் ஐயப்ப விளக்கு பூஜையும் லட்சார்ச்சனை விழாவும் நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை சுபலட்சுமி மஹாலில் ஸ்ரீ கைரளி கல்ச்சுரல் சொசைட்டி மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் 14ஆம் ஆண்டு ஐயப்ப விளக்கு பூஜை மற்றும் லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ மகா கணபதி ஹோமமும், முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவிலிலிருந்து கலச புறப்பாடும், தொடர்ந்து லட்சார்ச்சனையும் விளக்கு பூஜையும் மகா தீபாராதனையும் செண்டை வாத்திய களப்பொலிவுடன் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு ஐயப்ப சுவாமியின் திருவருளை பெற்றனர். நிறைவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினரும் ஐயப்ப பக்தர்களும் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.